தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மகளிர் தின விழாவை முன்னிட்டு பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அதில் பெண்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகள் தொடர்பிலும் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அறிவித்த வாக்குறுதிகள் தற்போது பலருக்கும் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. இந்த நிலையில் தாவேகாவின் தலைவர் விஜய் அறிவித்த வாக்குறுதிகள் தற்போது பலருடைய கவனத்தை ஈர்த்து வருகின்றது. அதன்படி அறிவித்த வாக்குறுதிகளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பெரிதளவில் பேசப்படுகின்றது. தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு தரப்பில் தங்க மோதிரம் மற்றும் வெல்கம் கிட் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. மேலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை வழக்குகளை விசாரிக்க அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்களை அமைக்கப்படும். பொது போக்குவரத்தில் செல்லும் பெண்களின் பாதுகாப்புக்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன் என்பவற்றை அறிமுகம் செய்வோம். ஜீரோ டார்க் ஸ்பாட் பெண்களின் பாதுகாப்புக்காக கண்காணிக்கப்பட உள்ளது என்றும், ரேஷன் கடைகள், பள்ளி, கல்லூரிகளில் பெண்களுக்கு விலையில்லாத நாப்கின், சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டத்திற்கு சுய உதவிகள் 1000% மானியம் என தன்னுடைய வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். மேலும் அண்ணன் சீர்திட்டத்தின்படி பெண்களின் திருமணத்துக்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டுச்சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக வழங்கப்படும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பள்ளி கல்வி இடைநிற்றல் இல்லாமல் செயல்படுவதற்கு தாய் அல்லது பாதுகாவலர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.